ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாட்கள் வர்றதுனால இந்த மாதம் முக்கியமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது. சமீபத்தில் ஆகஸ்ட் மாதம் சூரிய கிரகணமானது நடைபெற்றது. கிரகணத்துடைய சூத காலம் இந்தியாவில் இல்லாமல் இருந்தாலும் கிரகணத்துடைய தாக்கம் இருக்குது. ஸோ கிரகங்களால் சில ஆட்டங்களானது ஆரம்பமாக போகுது. அதுவும் ஆகஸ்ட் 19 இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இனி இந்த நபர் தான் உங்களுக்கு புதுசாக தேடி அதிசயத்தை கொடுக்க போகிறாங்க. அந்த நபர் யார், என்ன மாதிரியான அதிசயத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற முக்கியமான தாள்களை பார்க்க போகிறோம். இது கடவுள் கொடுத்த பிரம்ம வாக்கு. கண்டிப்பாக இந்த வாக்கு பலிக்கும். அதனால் மகரமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களோட ராசிக்கு நல்லது நடக்கும். ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நிறைய பேர் நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கு காரணம் விதின்னு நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். சரி, இப்போ கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகரமில் பிறந்த ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய உங்களுடைய ஆசை நிறைவேறப்போகுது. புதிய வாகனம் வாங்கணும், புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறுவது முடியாமையே இருந்திருக்கோ. அதனால் வாழ்க்கை ஒரு மாதிரி கடுப்பாக போயிருக்கோ. அந்த மாதிரி கடுப்பாக போகக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இனி அந்த கடுப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக கிரகங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற உங்கள் ஆசை எல்லாமே நிறைவேறும். அந்த ஆசைக்கு முட்டுக்கட்டையாக இருந்த எல்லாமே மாறி இப்போ அந்த ஆசை உங்களுக்கு 1 by 1 நிறைவேறும். அதுக்கான கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இந்த டைம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக வாகனம் மட்டும் கிடையாது, புதுசாக வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் கூட எது வேணாலும் வாங்கலாம். அது இந்த பொருள் தான் அந்த பொருள் தான் அப்படிங்கிறதும் கிடையாது. எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம். ஸோ எந்த பொருள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சாலும் வாங்குவதற்கான கிரக சூழ்நிலைகள் இப்போ அதிர்ஷ்டமாக இருக்குது. அதனால் தாராளமாக புதிய பொருட்கள் எது வேணாலும் வாங்கலாம். ஸோ இதை தொடர்ந்து இன்னும் கிரகங்களால் என்னென்ன பலன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன பலன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களையும் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஆக்சுவலி இப்போ கிரகநிலைகளை இந்த ஆகஸ்டில் இப்போ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் சனி உங்களுடைய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஆனால் வக்ரமும் பெற்றிருக்கிறார். சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறது ஆபத்து. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு அதிகம் ஏற்படலாம். அதனால் ரொம்ப விழிப்புணர்வோடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் அசூரியமான சூழ்நிலையும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாத நிலைமையும் ஏற்படும். அதனால் அதையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவது அவசியம். காரணம் குருவின் பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். அதனால் பொறுமையை இழக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதுவரை கவலைகள் ஆட்கொள்ளும். அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவருவது கஷ்டம்தான்.
தொழிலில் கூட போட்டிகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. குறிப்பாக அஷ்டமத்தில் கேது இருப்பதால் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம். சனி வழிபாட்டை முறையாக மேற்கொண்டிங்கன்னா சந்தோஷ வாய்ப்புகள் அதிகம் சந்திக்கலாம். அதனால் சனி வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு முறையாக மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷ வாய்ப்புகள் அதிகம் சந்திக்க முடியும். அதுக்காகவே நீங்கள் சனி வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்கு புதன் வரக்கூடிய ஒரு முக்கிய கிரகமாற்றம் இருக்குது. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்குறாரு. அவரோடு உச்சகுருவும் இணைகிறாரு. இந்த மாதிரி இணையக்கூடிய சமயத்தில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாக மாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கலாம். அதுவும் தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக தீரும். அதனால் தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர அதிக முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். அதோடு வாகன மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணெல்லாம் உங்களுக்கு இருந்தால் அந்த எண்ணெல்லாம் நிறைவேறும். அதுவும் புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா அந்த எண்ணமும் உங்களுக்கு நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் எதையுமே கலந்து ஆலோசித்து செய்தால் நல்ல பலன்கள் நிறைய பெற முடியும். குறிப்பாக புதன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் கல்யாண முயற்சியெல்லாம் கைகூடும். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வரும். பொதுநலத்தில் கூட இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். இந்த மாதிரி அதிகார அந்தஸ்து கிடைக்கிறது, நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வருவது, இந்த மாதிரி நிறைய அதிசயம் இந்த கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்கு செவ்வாயும் செல்கிறாரு. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் ஜீவனஸ்தானத்தில் வரும்போது உத்தியோகத்தில் உயர்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் எல்லாமே அகலும். நண்பர்கள் மூலம் நல்ல தோள்கள்லாம் கிடைத்து தொழிலை விரிவு செய்து கொள்வது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியெல்லாம் செய்திங்கன்னா கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுபகாரியங்களில் முன்னின்று நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் வைக்க முடியும். ஸோ நீங்கள் ஆங்கார வழிபாடு செய்கிறதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். அதனால் செவ்வாயால் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுக்காக ஆங்கார வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இந்த கிரக பயிற்சியை தொடர்ந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசிக்கு சுக்கிரன் வரக்கூடிய அதிசயமானது நடக்க போகுது. அங்கே வர்றது மட்டும் இல்லாமல் நீச்சமும் பெறுகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. குறிப்பாக பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் சேரும். அவர்கள் வகையில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமதம் ஏற்படும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். ஆரோக்கியத்திலேயும் ஒரு பக்கம் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். அதுவும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். அதனால் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை கண்டிப்பாக பெறுவது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. பொதுவாக சொல்லணும்னா பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நினைத்தது இந்த கிரகங்களால் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த மாதிரி தான் நிறைய உங்களுக்கு தேவை என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதற்கெல்லாம் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டக்கரக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறம். ஸோ ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துறதன் மூலிமா அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய வரும். அதனால் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்த மறக்காதீங்க. ஸோ மகர ராசிக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.